கத்திரிக்காய் போட்டு மீன் குழம்பு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாமா? ரொம்ப நல்லாயிருக்கும் கத்திரிக்காய் போட்டு வச்சா. புளி, வெங்காயம், தக்காளி, மிளகாய்த்தூள், மஞ்சள்தூள், உப்பு, இவ்வளோதான் கத்திரிக்காய். மீன் புளி கரைச்சி வச்சுக்கணும். ஒரு பாத்திரம் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு பொரிஞ்ச உடனே வெங்காயம் போட்டு வதக்கிட்டு அதுலேயே தக்காளியும் போட்டு இதை மாதிரி நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதங்கினோடனே புளி கரைச்சி வச்சு எடுத்து அதில் ஊற்றிடுங்க. மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள் எல்லாத்தையும் கலக்கிட்டு தட்டு போட்டு மூடிடுங்க. குழம்பு இது மாதிரி நல்லா கொதிக்கணும். கொதித்து வந்தோடனே கத்திரிக்காய் எடுத்து போடணும். கத்திரிக்காய் போட்டுட்டு திருப்பியும் தட்டு போட்டு மூடிடுங்க. இப்போ கத்திரிக்காய் வெந்துருச்சு. வெந்தவுடனே இப்போ மீன் எடுத்து அந்த குழம்புல போட்டுடணும். குழம்பு கொதிச்சு மீனை வெந்துருச்சு. குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்களும் வச்சு பாருங்கள் கத்திரிக்காய் போட்ட மீன் குழம்பு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.